ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஓரடியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை நேற்று அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதன் பிறகு பிரஸ்ஸை அட்ரஸ் பண்றாரு. அந்த பிரஸ் மீட்ல பல கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. முதலாவதாக கஸ்டோடியல் டெத் பத்தியும் 2026 தேர்தலுக்கு திமுக எப்படி தங்களை தயார்படுத்திக்கிறது அப்படின்றத பத்தியும் பல கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்லியிருந்தாலும் கூட்டணி குறித்து ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன பதில் அப்படின்றது தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. அது என்ன கேள்வி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துட்டு வந்தோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்து தான் செய்வாங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரலாம், அப்படி வரக்கூடிய கட்சிகளை நாங்க கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக எய்ம் பண்ணக்கூடிய கட்சி என்னவாக இருக்கிறது, அதோட அரசியல் கணக்கு என்ன என்பது குறித்து இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்ப்போம். தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில 12 கட்சிகள் இருக்கிறாங்க. காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல், வேல்முருகனோட டிவிகே, மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 12 கட்சிகள் இருக்காங்க. தற்போது இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தை சேர்த்தா 13 கட்சிகள் இருக்காங்க. 2021 தேர்தலில் அந்த கட்சிகள் போட்டியிட்ட தொகுதியில் மொத்தமா கூட்டணிகள் மட்டுமே 61 தொகுதிகள் போட்டிட்டாங்க. திமுக 173 இடங்கள்ல தான் திமுக போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் அதிகமான இடங்களை கேட்டு பெறணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தற்போதே அதற்கான நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த நிலையில திமுகவோட கணக்கு அப்படின்றது 2026 பொறுத்த வரைக்கும் இன்னும் பல கட்சிகளை இணைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. சோ திமுக எய்ம் பண்ணக்கூடிய கட்சிகள் அப்படின்றது 2 கட்சிகளை அவங்க எய்ம் பண்றாங்க. அந்த 2 கட்சிகள் என்னவாக இருக்கு அப்படின்னா, முதல்ல தேமுதிக, இன்னொன்னு பாமக. இந்த 2 கட்சிகளும் இப்போதே திமுக கிட்ட ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை மூலமா திமுக இந்த காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பல விதத்தில் அது நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு. சோ திமுகவோட மனநிலையை புரிஞ்சுக்காம செல்வ பெருந்தகை இப்படி ஒரு பேட்டி கொடுப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. பாமகவை ஏன் இந்த கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் விரும்புறாங்க அப்படின்னா, தற்போது பாமக ஒரு பிளவுபட்ட கட்சியாக இருக்கு. ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் அன்புமணி தலைமையிலான பாமக அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பாமக பிரிஞ்சிருக்கு. சோ ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் சமீப காலமாக திமுக நோக்கி ஒரு சில நகர்வுகளை எடுக்கிறாரு. குறிப்பா தலித்துக்கள் மீது ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு வேறுபட்ட பார்வை இருக்கு. சோ அன்புமணியை கம்பேர் பண்றப்ப ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் அப்படின்றது இன்னும் ஒரு கூர்மையான ஒரு அரசியலா இருக்கு. ஸோ ராமதாஸ் அவர்கள் தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கட்சியா நம்ம கூட்டணி இருக்கும். ஸோ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விசிகாவும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் ஒரே அணியில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பல விதத்துல நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகளும் ஒரு விதத்தில் விரும்புறதாக சொல்லப்படுது. ஆனா திமுக தலைமை ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் இதை வேறு விதமா பார்க்கிறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருபோதும் பாமகவும் மதவாத சக்தியான பாஜகவும் இருக்க அலைன்ஸ்ல நான் இடம்பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ அதை கம்பேர் பண்றப்ப நம்ம புதிதாக வரக்கூடிய பாமகவை நம்ம சேர்த்துக்கிறது மூலமா விசிகாவோட ஓட் பேங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கிறாரு. வட தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பாமக வெர்சஸ் விசிகா அப்படின்றது தான் அந்த கள அரசியலாகவும் இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம பாமகவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம அலையன்ஸ்க்கு ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் கொடுத்துடக்கூடாது. குறிப்பா திருமாவளவனுக்கு எந்த விதத்திலையும் நம்ம முகசுளிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ற தலைமையில எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணிக்குள்ள வர விருப்பம் தெரிவிச்சாலும் கூட அதை கலந்து ஆலோசித்த பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்து தான் செய்வாங்க. அதே மாதிரி பாமக திமுக அலைன்ஸ்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய தொகுதி அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக மாறும். 2021 அதிமுக கூட்டணியில போட்டியிடுறப்ப 23 இடங்கள்ல போட்டிட்டாங்க. ஸோ 2026 அதே அளவுக்கான சீட்டு பாமக இங்க வந்துச்சு அப்படின்னா திமுக கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வரும். அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா திமுக தன்னோட இடத்தை சமரசத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலைக்கு செல்லும். ஸோ இதையெல்லாம் கணக்கெல்லாம் வச்சுதான் பாமகவை சேர்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல 2 விதமான எண்ணத்துல திமுக தலைமை இருக்கிறதாக
வந்து சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப பாமக விட தேமுதிக ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து திமுக வந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. சமீபத்தில் எல்கே சுதீஷ், தேமுதிகவோட பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்கள் காங்கிரஸோட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டப்பையும் இது ஒரு எண்ணத்தை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறார். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் மீது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பற்று இருந்துச்சு. 2009 காங்கிரஸும் தேமுதிகவும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்றதான பேச்சுவார்த்தைகளாக நடந்துச்சு. 9 தொகுதிகள் வரைக்கும் வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கூட்டணி வந்து கைகூடாம போயிருச்சு அப்படின்னு காங்கிரஸ் மீதான தன்னோட அபிப்பிராயத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. இன்னும் வரைக்கும் எந்த கூட்டணியில தேமுதிக இருக்கு அப்படின்றத பட்டும் படாமையும் செய்தியாளர்கள் சந்திப்பு மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திமுக கூட்டணிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பல விதத்துல பயனளிக்கும் அப்படின்றனால தேமுதிக வந்து திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததாக வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வரும் பட்சத்தில் 15 சீட்டு வர அவங்க கேட்பாங்க. 15 சீட்டு கேட்டாலும் வந்து ஸோ விசிகாக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா தேமுதிகவுக்கு வந்து இடம் கொடுக்கலாம் அப்படின்ற முயற்சியில் வந்து திமுக வந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வட தமிழகத்துல தேமுதிகக்குன்னு ஒரு சில ஓட் பேங்க் வந்து இருக்கு. குறிப்பா வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுடைய வாக்குகளை வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு தேமுதிக ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும் அப்படின்றனால ஸோ பாமகவை கம்பேர் பண்றப்ப தேமுதிக திமுகவுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும் அப்படின்றனால தேமுதிக கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்றதுல திமுக தலைமை வந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து செல்வ பெருந்தகை மூலமாக வந்து அவங்க தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு விதமா மக்களுக்கு சொல்ற விதத்துல தான் நேத்து நடந்த அந்த பிரஸ் மீட்ல வந்து எங்க கூட்டணிக்கு இன்னும் வேறு சில புதிய கட்சிகள் வரலாம், அப்படி அந்த கட்சிகள் வராங்க அப்படின்னா நாங்க கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது போக அதிமுக ஆதரவில் இருக்கக்கூடிய தமிமுன் அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்டவர்களை 2026 தேர்தலில் தங்கள் அணிப்பக்கம் இழுக்க வந்து திமுக தலைமை வந்து ஒரு சில முயற்சிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது போக இதுல இன்னொரு விஷயம் வந்து ஓரணியில் திருவோம் அப்படின்ற ஸ்கீமை வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது வந்து இருக்கு. இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% வாக்காளர்களை வந்து புதிதாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நம்ம 200 வாக்காளர்களை வந்து நம்ம சேர்க்கிறது மூலமா திமுகவே ஒரு வலிமையான கட்சியா வந்து இருக்கும். ஒரு பக்கம் நம்ம கூட்டணி வலிமையோட நம்ம தேர்தலை சந்திக்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட நம்மளே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா வந்து இருக்கணும். ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப இன்டாக்டா இருந்தாலும் கூட 2026 தேர்தலில் அவங்களுக்கான சீட் பேரத்தை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து திமுக வந்து அதை வந்து வலியுறுத்துவாங்க. அந்த சமயத்துல இந்த கட்சி வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கிட்டையும் திமுக வளர்ந்திருக்கு அப்படின்றத திமுக கூட்டணிக்கு ஒரு விதமான மெசேஜை வந்து சொல்றதுக்காக தான் இந்த ஓரணியில் திருவோம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்படின்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் புதிதாக வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்